பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில முதல் முறை வாக்காளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுபடி கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலப்போ 11 லட்சமா இருந்த முதல் முறை வாக்காளர்களோட எண்ணிக்கை இப்போ 14 லட்சமா உயர்ந்திருக்கு. இந்த எண்ணிக்கையை அங்குள்ள 243 தொகுதிகளுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு தொகுதிக்கு 5765 வாக்காளர்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலப்போ கிட்டத்தட்ட தலா 6000 வரையிலான வாக்குகள் தான் பீகாரோட 56 சட்டமன்ற தொகுதிகளோட வெற்றியை தீர்மானிச்சது. அது மட்டும் இல்லாம பாஜகவோட என்டிஏ கூட்டணிக்கும் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட மகாகத்பந்தன் கூட்டணிக்கும் கிடைச்ச வாக்கு வித்தியாசமும் 0.78% மட்டும்தான். இதுல முதல் முறை வாக்காளர்கள் மூலமா பதிவாகி இருந்த வாக்குகள் மட்டும் 1.53%. இப்படி கடந்த தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முறையும் பீகாரோட தேர்தல் வெற்றியை முதல் முறை வாக்காளர்களே தீர்மானிப்பாங்கன்னு சொல்லப்படுது.